வணக்கம். ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக சூர்யா. விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்பு தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மன அழுத்தங்களுக்கிடையே பொறுப்புணர்வோடு கடமையை செய்து வரும் ஆசிரியர்களுக்கு அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி தர வேண்டும். ஆசிரியர் தின வாழ்த்துச் செய்தியில் டிடிவி தினகரன் வலியுறுத்தல். இளைஞர்கள் தவறான பாதைக்கு செல்வதை தொடக்கத்திலேயே தடுத்து நிறுத்த வேண்டும். பயிற்சி முடித்த IPS அதிகாரிகளுடைய பிரதமர் உரை. நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர். MPக்கள் பின்பற்ற வேண்டிய வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியீடு. கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவிலில் பட்டாசு தொழிற்சாலையில் வெடி விபத்து. 9 பேர் உயிரிழப்பு. செமஸ்டர் கட்டணம் செலுத்த கால அவகாசம் நீட்டிப்பு. வரும் 19ஆம் தேதி வரை நீட்டித்தது அண்ணா பல்கலைக்கழகம். கட்டாய கல்வி சட்டத்தின் கீழ் தனியார் பள்ளிகளில் சேர்க்கப்பட்ட மாணவர்களுக்கான கல்வி செலவு தொகையை வழங்காத விவகாரம். பள்ளி கல்வி முதன்மை செயலாளர் நேரில் ஆஜராக சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. டெல்லியில் வரும் 7ஆம் தேதி முதல் மதுபான விடுதிகளை திறக்கலாம். வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டது மத்திய அரசு. EIA வரைவை தமிழ் உள்ளிட்ட 22 மொழிகளில் வெளியிட மத்திய அரசு எதிர்ப்பு. டெல்லி உயர்நீதிமன்ற உத்தரவை மறுபரிசீலனை செய்ய மேல்முறையீடு. சீன எல்லையில் போர் பதற்றம் ஏற்பட்டதை அடுத்து ராணுவ தளபதி நேரில் ஆய்வு. எந்த நிலைமையையும் சமாளிக்க தயாராக உள்ளதாக பேட்டி. கொரோனாவை பயன்படுத்தி மத்திய மாநில அரசுகள் முறைகேடுகளில் ஈடுபடுகின்றன. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் குற்றச்சாட்டு. பணி நிமித்தமாக ஜப்பான் சென்ற இளைஞர் மர்மமான முறையில் உயிரிழந்த சம்பவம். உடலை சொந்த ஊர் கொண்டு வர நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி உறவினர்கள் சாலை மறியல். விழுப்புரம், கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் மத்திய அரசின் கிசான் திட்டத்தில் ஆட்களை சேர்ப்பதில் கோடிக்கணக்கில் ஊழல். 4 கோடி ரூபாய் பறிமுதல். கன்னியாகுமரி மக்களவைத் தொகுதி காலியானதாக அறிவிப்பு. MP வசந்தகுமார் மறைவை தொடர்ந்து மக்களவைச் செயலகம் அறிவிப்பு வெளியீடு. சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகளாக பெயர் பரிந்துரை செய்யப்படாததை எதிர்த்து தமிழகத்தைச் சேர்ந்த 8 நீதிபதிகள் வழக்கு. உச்சநீதிமன்றம் தள்ளுபடி. மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கோவிலில் பக்தர்களுக்கு மீண்டும் லட்டு பிரசாதம். தெற்கு கோபுர வாயில் வழியாக பக்தர்களுக்கு அனுமதி. இந்தியாவில் ஒரே நாளில் 83,341 பேருக்கு கொரோனா. 1096 நபர்கள் உயிரிழந்ததாக சுகாதாரத்துறை தகவல். புதுச்சேரியில் அதிகரிக்கும் கொரோனா பாதிப்பு. இன்று ஒரே நாளில் 591 பேருக்கு நோய் தொற்று. புதிய கல்விக் கொள்கை குறித்த பரிந்துரைகளை அரசிற்கு வழங்க உயர்கல்வித்துறை செயலாளர் அபூர்வா தலைமையில் குழு அமைப்பு. தமிழக அரசாணை வெளியீடு.
ஐபிஎல் போட்டிகளிலிருந்து ஹர்பஜன் சிங் விலகல், திடீர் அறிவிப்பால் ரசிகர்கள் ஏமாற்றம். நாமக்கல், சேலம், ஈரோடு, கரூர், திருச்சி ஆகிய 5 மாவட்டங்களில் இடியுடன் மிக கனமழை பெய்யக்கூடும். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். ஆசிரியர் தினம் நாளை கொண்டாடப்படுவதை ஒட்டி அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் தெரிவித்துள்ள வாழ்த்துச் செய்திகள், கல்வி கற்கும் மாணவர்களுக்கு ஏற்ற சூழலை, அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி தருவதை போன்றவே கற்பித்தல் பணியில் ஈடுபட்டுள்ள ஆசிரியர் பெருமக்களுக்கு அத்தகைய வசதிகளை ஏற்படுத்தி தர வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். கழக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் இன்று வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்திகள், அறிவார்ந்த சமூகத்தை கட்டமைப்பதற்காக உழைக்கும் ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் எதிர்காலம் வகுப்பறைகளில்தான் தீர்மானிக்கப்படுகின்றது என்று சொன்ன தத்துவமேதை டாக்டர் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணனின் பிறந்த நாளையே நாம் ஆசிரியர் தினமாக கொண்டாடுகிறோம். இந்த நாளில் அவரது வார்த்தைகளின் உண்மையான பொருள் உணர்ந்து ஒவ்வொருவரும் செயல்பட வேண்டும். ஆசிரியர் பணி என்பது வெறுமனே எழுத படிக்க சொல்லித் தருவது மட்டுமல்ல, ஒழுக்கம், உயர்ந்த பண்புகள், சமூக அக்கறை உட்பட நல்ல மனிதனுக்கு தேவையான குணங்களையும் மாணவர்கள் மனதில் விதைத்து வளர்த்தெடுக்க வேண்டிய பொறுப்பு ஆசிரியர் பெருமக்களுக்கு இருக்கிறது. அதனால்தான் நம்முடைய முன்னோர்கள் பெற்றோருக்கு அடுத்த இடத்தில் குருவை வைத்து வணங்க சொல்லி தந்திருக்கிறார்கள் என திரு டிடிவி தினகரன் குறிப்பிட்டுள்ளார். இன்றைய சூழலில் பல்வேறு மன அழுத்தங்களுக்கிடையே தங்களுடைய கடமையை மிகுந்த பொறுப்புணர்வோடு ஆசிரியர்கள் செய்து வருவதை பார்க்க முடிகிறது. எனவே கல்வி கற்கும் மாணவர்களுக்கு ஏற்ற சூழலை, அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி தருவதைப் போலவே கற்பித்தல் பணியில் ஈடுபட்டுள்ள ஆசிரியர் பெருமக்களுக்கும் அத்தகைய வசதிகளை ஏற்படுத்தி தர வேண்டியது அவசியமாகிறது. இந்த நல்ல நாளில் தன்னுடைய ஆசிரியர்களை நன்றியோடு நினைவு கூர்ந்த ஒட்டுமொத்த ஆசிரியர் சமுதாயத்திற்கும் அன்பு நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக திரு டிடிவி தினகரன் குறிப்பிட்டுள்ளார். எந்த சூழலையும் சமாளிக்க தயாராக இருக்க வேண்டும் என்று ஐபிஎஸ் பயிற்சி முடித்த அதிகாரிகளுக்கு பிரதமர் திரு மோடி அறிவுரை வழங்கினார். தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் உள்ள சர்தார் வல்லபாய் படேல் தேசிய போலீஸ் அகாடமியில் ஐபிஎஸ் பயிற்சி முடித்த அதிகாரிகளிடம் காணொலி காட்சி மூலம் பிரதமர் திரு மோடி கலந்துரையாடினார். அப்போது பேசிய அவர், வழக்கமாக ஐபிஎஸ் பயிற்சி முடித்த அதிகாரிகளை நேரில் சந்தித்து பேசுவேன் என்றும், தற்போது கொரோனா தொற்றால் நேரில் சந்திக்க முடியவில்லை என்றும் தெரிவித்தார். எப்போதும் தயாராக இருக்கும்படி ஐபிஎஸ் அதிகாரிகளுக்கு அறிவுரை வழங்கிய பிரதமர், யோகா மற்றும் பிராணாயாமம் மன அழுத்தத்திலிருந்து வெளிவர உதவும் என்றும், மனதிலிருந்து செய்யும் செயலுக்கு நிச்சயம் பலன் உண்டு என்றும், தன்னுடைய பதவி காலம் முடிவதற்குள் பயிற்சி முடித்த ஐபிஎஸ் அதிகாரிகளை நிச்சயம் சந்திப்பதாகவும் பிரதமர் மோடி உறுதியளித்தார். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவிலில் பட்டாசு தொழிற்சாலையில் ஏற்பட்ட வெடிவிபத்தில் சிக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 9ஆக உயர்ந்தது. காட்டுமன்னார் கோவில் அருகே குறுங்குடி கிராமத்தைச் சேர்ந்த கனகராஜ் என்பவருக்கு சொந்தமான வெடிபொருள் குடோனில் இன்று திடீர் தீ விபத்து ஏற்பட்டது. இதில் சம்பவ இடத்திலேயே 4 பலியாகினர். மருத்துவமனை செல்லும் வழியில் 2 என இதுவரை மொத்தம் 9 பேர் உயிரிழந்தனர். தீபாவளி பண்டிகைக்காக பட்டாசு தயாரிக்கும் பணி நடைபெற்ற போது எதிர்பாராத விதமாக தீப்பற்றியதில் வெடிகள் பயங்கர சத்தத்துடன் வெடிக்கத் தொடங்கின. சம்பவ இடத்திற்கு விரைந்த தீயணைப்புத் துறையினர் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். காவல்துறையினர் மற்றும் வருவாய்த்துறையினர் மீட்புப் பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். விபத்து குறித்து காட்டுமன்னார் கோவில் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரின் போது மக்களவை மற்றும் மாநிலங்களவை எம்பிக்கள் பின்பற்ற வேண்டிய வழிகாட்டு நெறிமுறைகளை 2 அவைகளின் செயலகங்களும் வெளியிட்டுள்ளன. நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் வரும் 14ஆம் தேதி தொடங்கி அக்டோபர் 1ஆம் தேதி வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டது. இந்நிலையில் நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் பங்கேற்க உள்ள எம்பிக்களுக்கு வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியிடப்பட்டுள்ளன. கூட்டம் தொடங்குவதற்கு 3 நாட்களுக்கு முன்னரே கொரோனா இல்லை என சான்று பெற்ற எம்பிக்கள் மட்டுமே நாடாளுமன்ற கட்டிடத்திற்குள் அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. முன்கூட்டியே சோதனை செய்யாத உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்திற்கு வரும்போது வரவேற்பறையில் சோதனை செய்து கொள்ளலாம் என்றும், விரைவு சோதனையில் கொரோனா இல்லை என உறுதி செய்யப்பட்டால் அவர்கள் கூட்டத்தில் பங்கேற்கலாம் என்றும், அவைக்குள் உறுப்பினர்கள் அனைவரும் எப்போதும் முகக்கவசம் அணிந்திருக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சீன எல்லையில் போர் பதற்றம் ஏற்பட்டதை அடுத்து அங்கு நேரில் ஆய்வு நடத்திய ராணுவ தளபதி நரவனே எந்த நிலைமையும் சமாளிக்க வீரர்கள் தயாராக இருப்பதாக தெரிவித்துள்ளார்.
லடாக் பகுதியில் உள்ள பாங்காக் ஏரியில் சீன ராணுவம் கடந்த 29ஆம் தேதி அத்துமீறிய போது அந்த முயற்சியை அந்த வீரர்கள் முறியடித்தனர். இதனால் போர் பதற்றம் அதிகரித்துள்ளது. இந்த சூழலில் விமானப்படை தளபதி திரு ராகேஷ்குமார் சிங் பதாரியா கிழக்கு விமானப்படை தலைமையகமான ஷில்லாங்கில் ஆலோசனை நடத்தியுள்ளார். இதனைத் தொடர்ந்து இந்திய ராணுவ தளபதி திரு நரவனே 2 நாட்கள் பயணமாக லடாக் பகுதிக்கு சென்று ஆய்வு மேற்கொண்டார். எல்லையில் நிலைமை சற்று பதற்றமாக இருப்பதாக தெரிவித்த அவர் எந்த சூழலையும் சமாளிக்கும் ஆற்றல் வீரர்களிடம் உள்ளதாக குறிப்பிட்டார். Well, after reaching Leh, I had gone to various places, and in each of these places I met the officers, the JCOs, the men, and I took a first-hand account of the situation on the ground. And they are highly motivated, their morale is high, and they are fully prepared to deal with any situation that may arise. சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு அறிக்கையை தமிழ் உள்ளிட்ட 22 பிராந்திய மொழிகளில் வெளியிட மத்திய அரசு எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. EIA 2020 என்ற புதிய சுற்றுச்சூழல் தாக்க வரைவு அறிக்கையை மத்திய அரசு கடந்த மார்ச் மாதம் வெளியிட்டது. இந்த வரைவு அறிக்கை பெருநிறுவனங்களின் நலனை மட்டுமே பேணுவதாகவும் இதனால் நாட்டின் இயற்கை வளங்களுக்கு பேராபத்து ஏற்படும் என்றும் சமூக ஆர்வலர்கள் கண்டனம் தெரிவித்தனர். இது தொடர்பாக டெல்லி உயர்நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கில் EIA 2020 வரைவு அறிக்கையை தமிழ் உள்ளிட்ட 22 பிராந்திய மொழிகளில் வெளியிட உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இந்த உத்தரவிற்கு மத்திய அரசு தற்போது எதிர்ப்பு தெரிவித்தது. டெல்லி உயர்நீதிமன்றம் தனது தீர்ப்பை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று மத்திய அரசு சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. டெல்லியில் வரும் 7ஆம் தேதி முதல் மதுபான விடுதிகளை திறக்க அனுமதி அளித்து அதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது. கொரோனா ஊரடங்கால் 5 மாதங்களுக்கு மேலாக மதுபான விடுதிகள் மூடப்பட்ட நிலையில் 4ஆம் கட்ட ஊரடங்கு தளர்வில் மதுபான விடுதிகளை திறப்பதற்கு மத்திய அரசு அனுமதி அளித்தது. அதன்படி டெல்லியில் கட்டுப்பாட்டு பகுதிகளை தவிர மற்ற இடங்களில் பார்களை திறக்க துணைநிலை ஆளுநர் திரு அனில் பைஜால் ஒப்புதல் அளித்துள்ளார். முகக்கவசம் அணிதல், சமூக இடைவெளியினை கடைபிடித்தல், கிருமி நாசினி பயன்படுத்துதல், 50% இருக்கைகளில் மட்டுமே வாடிக்கையாளர்களுக்கு அனுமதி போன்ற வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியிடப்பட்டுள்ளன. மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் பக்தர்களுக்கு இன்று முதல் மீண்டும் இலவச லட்டு பிரசாதம் வழங்கப்படுகிறது. தமிழகத்தில் 4ஆம் கட்ட தளர்வாக வழிபாட்டு தலங்கள் சுமார் 5 மாதங்களுக்கு பின் திறக்கப்பட்டுள்ளன. மதுரையில் புகழ்பெற்ற மீனாட்சி அம்மன் திருக்கோவில் திறக்கப்பட்டு பக்தர்கள் வழிபாடு மேற்கொண்டு வருகின்றனர். பக்தர்கள் அம்மன் சன்னதி கிழக்கு வாயில் வழியாக மட்டுமே அனுமதிக்கப்பட்ட நிலையில் இன்று முதல் தெற்கு கோபுர வாயில் வழியாக பக்தர்களை அனுமதிக்க கோவில் நிர்வாகம் ஏற்பாடுகளை செய்துள்ளது. 100 ரூபாய் கட்டணம் செலுத்தும் பக்தர்கள் தெற்கு கோபுர வாயில் வழியாகவும், இலவச தரிசனம் செய்யக்கூடிய பக்தர்கள் அம்மன் சன்னதியின் கிழக்கு வாயில் வழியாகவும் அனுமதிக்கப்படுகின்றனர். கோவிலுக்கு வரும் அனைத்து பக்தர்களுக்கும் மீண்டும் இலவச லட்டு பிரசாதம் இன்று முதல் விநியோகம் செய்யப்படுவதாக மீனாட்சி அம்மன் திருக்கோவில் இணை ஆணையர் திரு செல்லத்துரை அறிவித்துள்ளார். சென்னை சாலிகிராமம் வியாசர்பாடி கொரோனா சித்த மருத்துவ மையங்களில் இதுவரை 5972 கொரோனா நோயாளிகள் பூரண குணமடைந்து வீடுகளுக்கு திரும்பியுள்ளனர். சென்னை சாலிகிராமத்தில் உள்ள தனியார் கல்லூரியில் சென்னை மாநகராட்சி சார்பில் கொரோனா சித்த மருத்துவ மையம் மூலம் நடைபெற்று வரும் சிகிச்சை மையத்தில் இதுவரை 5025 நபர்கள் அனுமதிக்கப்பட்டு அதில் 4606 பேர் பூரண குணமடைந்து வீடுகளுக்கு திரும்பியுள்ளனர். கடந்த 24 மணி நேரத்தில் 71 நபர்கள் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். 60 பேர் புதிதாக கொரோனா தொற்றால் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தற்போது 325 ஆண்கள், 94 பெண்கள் உட்பட 419 பேர் சிகிச்சையில் உள்ளனர். அதேபோல் வியாசர்பாடி டாக்டர் அம்பேத்கர் அரசு கலைக்கல்லூரியில் அமைக்கப்பட்டுள்ள சித்த மருத்துவ சிகிச்சை மையத்தில் இதுவரை 1484 கொரோனா நோயாளிகள் அனுமதிக்கப்பட்டு அதில் 1366 நபர்கள் பூரண குணமடைந்து வீடுகளுக்கு திரும்பியுள்ளனர். 63 ஆண்கள், 55 பெண்கள், ஒரு குழந்தை உள்பட 118 பேருக்கு தற்போது சிகிச்சை வழங்கப்பட்டு வருகிறது. இப்பொழுது 1484 நோயாளிகள் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அதில் 1366 நோயாளிகள் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். தற்பொழுது 118 நோயாளிகள் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இங்கு அனைவரும் நலமாக உள்ளனர். இங்கு காலை வேளையில் கபசுர குடிநீர், நெல்லிக்காய் சாறு, மூலிகை தேநீர் மற்றும் மதிய வேளையில் நெல்லி சாதம், மிளகு சாதம், எள்ளு சாதம், தூதுவளை துவையல், மாலை வேளையில் மூலிகை தேநீர், இரவு வேளையில் கரிசலை பால், சுக்கு கஞ்சி போன்றவை குடிக்கப்பட்டு வருகிறது. இங்கு கொரோனா நோயாளிகள் மன அழுத்தத்தை போக்க சித்தர் யோகாசனம், சித்தர் திருமூலர் பிராணாயாமம், சித்தர் வர்மம், சித்தர் முத்திரை, சித்தர் மனநல பயிற்சி போன்றவை மருத்துவரின் நேரடி கண்காணிப்பில் கொடுக்கப்பட்டு வருகிறது.
விழுப்புரம் வடக்கு மற்றும் மதுரை புறநகர் தெற்கு மாவட்டங்களுக்கான நிர்வாகிகளை அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் நியமித்துள்ளார். இதுகுறித்து அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக தலைமைக் கழகம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில், விழுப்புரம் வடக்கு மற்றும் மதுரை புறநகர் தெற்கு மாவட்டத்திற்குட்பட்ட பகுதி, ஒன்றியம், நகரம், பேரூர் கழக நிர்வாகிகளை கழக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் நியமித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகளாக தங்களது பெயர்கள் பரிந்துரைக்கப்படாததை எதிர்த்து தமிழகத்தைச் சேர்ந்த 8 நீதிபதிகள் தொடர்ந்த வழக்கை உச்சநீதிமன்றம் இன்று தள்ளுபடி செய்தது. நீதிபதிகளின் பெயர்களை பரிந்துரை செய்யும் சென்னை உயர்நீதிமன்ற கொலேஜியம் தங்களின் பெயர்களை புறக்கணித்ததாகவும், அதற்கு பதிலாக உயர்நீதிமன்ற நீதிபதிகளாக உயர்த்துவதற்கு தங்களது ஜூனியர்களை பரிந்துரைத்திருப்பதாகவும் கூறி சென்னை உயர்நீதிமன்றத்தின் விஜிலன்ஸ் பதிவாளர் ஆர் பூர்ணிமா உள்ளிட்ட 8 பேர் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். தங்களில் பலரும் 2011ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 18ஆம் தேதி மாவட்ட நீதிபதிகளாக நியமிக்கப்படுவதற்கு முன்பு வழக்கறிஞர்களாக 10 ஆண்டுகள் பயிற்சியை முடித்ததாக அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2017ஆம் ஆண்டில் மாவட்ட நீதித்துறையில் 6 ஆண்டுகள் சேவையையும் முடித்திருப்பதாகவும், உயர்நீதிமன்ற நீதிபதிகளாக உயர்த்த கொலேஜியம் தங்களது பெயர்களை கருத்தில் கொள்ளவில்லை என்றும் தெரிவித்திருந்தனர். இந்நிலையில் இந்த 8 நீதிபதிகள் தொடர்ந்த வழக்கை உச்சநீதிமன்றம் இன்று தள்ளுபடி செய்தது. நீதிபதிகளின் குற்றச்சாட்டில் எந்த முகாந்திரமும் இல்லை என கூறி வழக்கை தள்ளுபடி செய்து நீதிபதிகள் தீர்ப்பளித்தனர். சென்னை ஜாஃபர்கான்பேட்டையில் மாநகராட்சியுடன் இணைந்து தனியார் தொண்டு நிறுவனம் சார்பில் கொரோனா விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. மேற்கு ஜாஃபர்கான்பேட்டை பகுதியில் சிலம்பம், தப்பாட்டம் உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகளை நடத்தி தன்னார்வலர்களும் மாநகராட்சி ஊழியர்களும் பேரணியாக சென்று பொதுமக்களுக்கு கொரோனா குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். அப்போது கொரோனா விழிப்புணர்வு குறித்த பிரசுரங்களும் முகக்கவசங்களும் பொதுமக்களுக்கு விநியோகிக்கப்பட்டன. மேற்கு ஜாஃபர்கான்பேட்டையில் தொடங்கிய இந்த பேரணி எம்ஜிஆர் நகர் சந்தை பகுதியில் நிறைவடைந்தது. முன்னதாக செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த மாநகராட்சி மண்டல அதிகாரி திரு ஜெய் பீம், சென்னை மாநகராட்சியின் விடாமுயற்சியால் கொரோனா தொற்று குறைந்திருப்பதாக கூறினார். சமூக இடைவெளி இருக்க வேண்டும். தொடர்ந்து அவர்கள் கடைக்கு செல்லும் போதோ இல்லை பணிக்கு செல்லும் போதோ முகக்கவசம் தொடர்ந்து அணிய வேண்டும். கைகளை நன்றாக கழுவி சுத்தம் செய்து ஹேண்ட் சானிடைசர் போன்றவற்றை உபயோகப்படுத்தி தங்களை தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும் போன்ற விழிப்புணர்வு பிரச்சாரங்களை மக்களுக்கு கொண்டு செல்வதற்காக இந்த பேரணி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதில் மக்கள் அனைவரும் இந்த பேரணியில் கூறப்படும் இந்த விழிப்புணர்வை பயன்படுத்தி அவர்கள் தங்களை தற்காத்து கொள்ள வேண்டும். சமூகம் நன்றாக இருந்தால் என்னுடைய குடும்பம் நன்றாக இருக்கும். மற்றவர்களுக்கு தொற்று இல்லை என்றால் எனக்கு தொற்று வராது. அதனால் நாம் அனைவரும் சேர்ந்துதான் இதற்கு ஒத்துழைப்பு கொடுத்து சமூக இடைவெளியை அருமையாக கடைபிடித்து தமிழக அரசு சொல்லுகின்ற அந்த படிப்பினையை நாம் கற்றுக்கொண்டு மாநகராட்சி சொல்லுகின்ற அனைத்து விதிமுறைகளையும் நாம் கடைபிடித்தால் நிச்சயமாக இந்த தொற்றிலிருந்து விடுபடலாம். விருதுநகர் மாவட்டம் காரியாப்பட்டியில் திருநங்கையை காதலித்து இளைஞர் பெற்றோர் சம்மதத்துடன் திருமணம் செய்து கொண்டுள்ளார். காரியாப்பட்டி அருகே வலையங்குளம் கிராமத்தைச் சேர்ந்த திரு தினகரன் என்பவரின் மகன் கருப்பசாமி கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு திருநங்கையாக மாறி தனது பெயரை ஹரினா என மாற்றிக்கொண்டார். இந்நிலையில் அதே கிராமத்தைச் சேர்ந்த தாய்மாமன் கந்தசாமியின் மகன் கருப்பசாமி ஹரினாவை காதலித்து வந்துள்ளார். ஹரினாவை திருமணம் செய்து கொள்ளப் போவதாக கருப்பசாமி கூறிய போது முதலில் எதிர்ப்புகளை தெரிவித்த அவரது பெற்றோர் பின்னர் சம்மதித்தனர். இதனையடுத்து இரு வீட்டாரின் சம்மதத்தோடு காரியாப்பட்டி சுப்பிரமணியர் திருக்கோவிலில் இருவருக்கும் இன்று திருமணம் நடைபெற்றது. இந்த திருமணத்தை திருநங்கைகள் அனைவரும் சேர்ந்து நடத்தினர். நான் 2 வருஷமாக நான் திருநங்கையாக மாறினேன். நானும் எங்கள் மாமாவும் சின்ன பிள்ளைலேருந்து காதலிச்சோம். அதனால் வீட்டு சம்மதத்தோடு எனக்கு எல்லாமே முடிச்சு வைக்கிறாங்க. எங்கள் வீட்டு சம்மதத்தோட அவங்க வீட்டு சம்மதத்தோடு நல்லா கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. ஹரினான்ற திருநங்கைக்கு திருமணம் பண்ணி வச்சுருக்குறோம். அவங்க 2 வீட்டார் சம்மதத்தோடு திருமணம் பண்ணியிருக்காங்க. இதில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதே மாதிரி எங்கள் மக்கள் யார் யார் லவ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு திருமணம் பண்ணுறதுக்கு தமிழக அரசு ஒத்து வரணும்னு கேட்டுக்கொள்கிறோம். திருச்சி புளியஞ்சோலை சுற்றுலா மையத்தில் 6 ஆண்டுகளுக்கு பிறகு ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. திருச்சியிலிருந்து 72 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள கொல்லிமலை அடிவாரத்தில் இயற்கை எழில் கொஞ்சம் சுற்றுலா தலமாக விளங்கும் புளியஞ்சோலைக்கு
ஊரடங்கு தளர்வு காரணமாக சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்து காணப்பட்டது. இந்நிலையில் கொல்லிமலையில் கனமழையால் 6 ஆண்டுகளுக்கு பிறகு புளியஞ்சோலை வழியாக வரும் ஐயாறு ஆற்றில் தண்ணீர் பெருக்கெடுத்தது. இதனால் பொதுமக்கள் தங்கள் கால்நடைகளை பாதுகாப்புடன் வைத்துக் கொள்வதுடன் நீர்நிலைகளில் இறங்க வேண்டாம் என வனத்துறையினர் கேட்டுக்கொண்டனர். ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்து காணப்படுவதால் குளிக்க வேண்டாம் என்றும் எச்சரித்தனர். இதனிடையே புளியஞ்சோலை வழியாக பாயும் ஐயாறு ஆற்றில் செல்லும் தண்ணீர் கண்ணனூர், தண்டலை, திருந்தியமலை சென்று முக்கொம்பு மேலணையில் காவிரி ஆற்றுடன் கலப்பதால் இங்கு தண்ணீர் சேமித்து வைக்க ஏதுவாக தடுப்பணைகள் அமைக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர். ஜப்பானுக்கு வேலைக்கு சென்று நெல்லை மாவட்டத்தைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் மர்மமான முறையில் அங்கு உயிரிழந்ததைத் தொடர்ந்து அவரது உடலை தாயகம் கொண்டுவர நடவடிக்கை எடுக்க வேண்டி உறவினர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு சாலை மறியலில் ஈடுபட்டனர். நெல்லை மாவட்டம் நாங்குநேரி அருகே ஆணைக்குளத்தைச் சேர்ந்தவர் தெய்வம். இவரது மகன் மாதவன் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு ஜப்பானில் உள்ள தனியார் நிறுவனத்தில் வேலைக்காக சென்றிருந்தார். இந்நிலையில் கடந்த 1ஆம் தேதி மர்மமான முறையில் மாதவன் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. இதனையடுத்து அவரது உடலை மீட்டு தாயகம் கொண்டு வர வேண்டும் என உறவினர்கள் கடந்த சில நாட்களுக்கு முன்பு நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு கொடுத்தனர். ஆனால் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாத நிலையில் மாதவனின் உறவினர்கள் ஆட்சியர் அலுவலகம் முன்பு சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் சுமார் 2 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. என் தம்பி பாட்டு 2 வருஷம் ஆகுது. இவள டெக்னாலஜி இருக்கு, அவன் செத்துட்டான்னு சொன்னாங்களே தவிர ஒரு போட்டோ காப்பி, அவன் டெட் பாடியா ஒரு போட்டோ காப்பி அனுப்பலாம்ல. இருக்கானா இல்லையா வதந்தியா ஒன்றும் தெரியல. நான் என்ன பண்ணி இப்போ கலெக்டர்மா தந்திரமா 2 எங்க பெரியம்மா மட்டும் கூட்டு போய் பெட்டிஷன் மணி எல்லாம் ஏன்ட்ட இருக்கு ஆதரவு பேசுறாங்களா உள்ள போய். நான் 3 நாளா வந்த நாயா அடிச்சு பார்த்துனாங்க. இன்னைக்கு உள்ள எண்ணெய் விடாம பொம்பளையான 2 பேரை கூப்பிட்டு கதை பேசுறாங்க. மனு கொடுக்க வந்தா கதை பேசுறாங்க. என்னடி நியாயம் கேட்க வந்தா என்னைய வெயில படுத்து சாப்பிடாங்கிறாங்க. அப்போ என் தம்பி உடம்பு நான் கேட்காம வேற யாரு கேப்பா? தமிழ்நாட்டு கவர்மெண்ட் அப்ப என்ன பண்ணுது? நான் கேட்டேன் தப்பா? என் தம்பி உடம்பு தானே கேட்டேன், செத்துட்டான்னு தகவல் உண்மையான கேட்டேன்னு சொல்லல. சரியா நீங்க உண்மையில கொண்டு இருந்தாலும் பரவாயில்ல, என் தம்பி உடம்ப கொடுங்க. எனக்கு மர்மமே தெரியல, உடம்ப மட்டும் கொடுங்க. 2 வருஷம் கழிச்சு நான் திரும்பி பார்த்திருக்கேன் என் பிள்ளைய. பாக்கல போன பிள்ளை வரவே இல்ல. 2 வருஷம் போன பிள்ளைய நான் பெணமாவாயா பார்க்கணும், அந்த செய்தியா கேட்கணும். அந்த அம்மா அவங்க பிள்ளை மாதிரி எனக்கு ஒரு என் தங்கம் மாதா ஐயா நான் இதனால அவனை வளர்த்து விட்டோம். நான் கலெக்டர் மூலமா வேலை பார்க்க நிட்டியாடா, கலெக்டர் அனுப்பி வச்சிருக்கானியே. ஏன் கலெக்டர் இப்படியாடா நமக்கு நடவடிக்கை எடுக்கும்? வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி மற்றும் வெப்பச்சலனம் காரணமாக நாமக்கல், சேலம், ஈரோடு, கரூர், திருச்சி ஆகிய 5 மாவட்டங்களில் இடியுடன் கூடிய மிக கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் அடுத்த 48 மணி நேரத்தில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி மற்றும் வெப்பச்சலனம் காரணமாக மதுரை, தேனி, சிவகங்கை, புதுக்கோட்டை, திண்டுக்கல், திருப்பூர், கரூர், நாமக்கல், ஈரோடு, சேலம், தர்மபுரி, கிருஷ்ணகிரி, கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை ஆகிய மாவட்டங்களில் பெரும்பாலான இடங்களில் இடியுடன் கூடிய மிதமான மழையும், நாமக்கல், சேலம், ஈரோடு, கரூர், திருச்சி ஆகிய மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இடியுடன் கூடிய மிக கனமழையும் பெய்யக்கூடும் என்றும், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழையும் பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரைக்கும் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் சில பகுதிகளில் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. தென்கிழக்கு, மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என எச்சரிக்கப்படுகிறது. இனிவரும் செய்திகள் சிலவற்றை வேக செய்திகளாக தற்போது காண்போம். புதுச்சேரி மாநிலத்தில் இன்று ஒரே நாளில் 591 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டதை அடுத்து பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 16,172 உயர்ந்தது. தற்போது மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருவோர் மற்றும் வீடுகளில் தனிமைப்படுத்தப்பட்டோர் எண்ணிக்கை 5,218 உள்ளது. 10,674 பேர் குணமடைந்து வீடுகளுக்கு திரும்பினர். கொரோனா பாதிப்புடன் சிகிச்சை பெற்று வந்தவர்களில் 20 நபர்கள் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தனர். கொரோனாவால் இதுவரை உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 280 உயர்ந்துள்ளது.
செமஸ்டர் கட்டணத்தை செலுத்துவதற்கான கால அவகாசத்தை வரும் 19ஆம் தேதி வரை அண்ணா பல்கலைக்கழகம் நீட்டித்துள்ளது. செமஸ்டர் கட்டணத்தை நாளைக்குள் செலுத்த வேண்டும் என அறிவிக்கப்பட்ட அண்ணா பல்கலைக்கழகம் கட்டணம் செலுத்த தவறும் மாணவர்கள் வகுப்புகளில் சேர்க்கப்பட மாட்டார்கள் என அறிவித்திருந்தனர். இதனை எதிர்த்து மாணவர்கள் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். இந்நிலையில் கட்டணத்தை செலுத்துவதற்கான கால அவகாசத்தை வரும் 19ஆம் தேதி வரை நீட்டித்து அண்ணா பல்கலைக்கழகம் அறிவித்துள்ளது. 10 மற்றும் 12ஆம் வகுப்புகளுக்கான கம்பார்ட்மெண்ட் தேர்வுகளை ரத்து செய்ய கோரி தொடரப்பட்ட வழக்கில் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய சிபிஎஸ்இக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. 10 மற்றும் 12ஆம் வகுப்புகளில் தோல்வியுற்ற மாணவர்களுக்கான கம்பார்ட்மெண்ட் தேர்வுகளை நடத்த சிபிஎஸ்இ முடிவு செய்துள்ளது. கொரோனா தொற்றுக்கு மத்தியில் இந்த தேர்வுகளை பாதுகாப்பாக நடத்துவது வாரியத்திற்கு சாத்தியம் இல்லை என கூறி வழக்கம் தொடரப்பட்டது. மனுவை விசாரித்த கன்வில்கர் தலைமையிலான 3 நீதிபதிகள் கொண்ட அடங்கிய அமர்வு இது தொடர்பாக பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய சிபிஎஸ்இக்கு உத்தரவிட்டது. விசாரணை வரும் 10ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. சென்னை புழல் பகுதியில் தேக்குமர குடோனில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. புழல் GNT ரோடு சைக்கிள் கடை அருகில் குளத்தூரைச் சேர்ந்த ரவிலால் என்பவருக்கு சொந்தமான மரக்கிடங்கு உள்ளது. இதில் தேக்கு மரங்கள் இறக்கி வைக்கப்பட்டு விற்பனையும் நடைபெறுகிறது. இந்த மரக்குடோனில் இன்று அதிகாலை தேக்கு மரக்கட்டைகள் திடீரென தீப்பிடித்து எரிந்தன. இது குறித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்துக்கு விரைந்த தீயணைப்பு வீரர்கள் சுமார் 3 மணி நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். தொலைதூர கல்வி மூலம் அண்ணாமலை பல்கலைக்கழகம் சட்டப்படிப்புகள் வழங்குவதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் மத்திய மாநில அரசுகள் பதில் தர சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அண்ணாமலை பல்கலைக்கழகம் தொலைதூர கல்வி மூலம் 3 ஆண்டுகள் மற்றும் 2 ஆண்டுகள் சட்டப்படிப்புகளுக்கு விண்ணப்பங்களை வரவேற்று விளம்பரம் வெளியிட்டுள்ளது. இந்திய பார் கவுன்சில் அங்கீகாரம் இன்றி சட்டப்படிப்புகளை தொலைதூர கல்வி மூலம் நடத்துவது தொடர்பான விளம்பரத்தை ரத்து செய்ய கோரி திருச்செந்தூரைச் சேர்ந்த ராம்குமார் ஆதித்தன் பொதுநல மனு தாக்கல் செய்தார். இதனை விசாரித்த நீதிபதிகள் சுந்தரேஷ் மற்றும் ஹேமலதா அடங்கிய அமர்வு இது குறித்து 2 வாரங்களில் பதில் தர மத்திய மாநில அரசுகளுக்கும் அண்ணாமலை பல்கலைக்கழகத்திற்கும் உத்தரவிட்டது. கட்டாய கல்விச் சட்டத்தின் கீழ் தனியார் பள்ளிகளில் சேர்க்கப்பட்ட மாணவர்களுக்கான கல்வி செலவு தொகையை வழங்காதது குறித்து தமிழக பள்ளிக் கல்வித்துறை முதன்மைச் செயலர் வரும் 28ஆம் தேதி நேரில் ஆஜராக சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 2020-21ஆம் ஆண்டுக்கு நியாயமான செலவை நிர்ணயிக்க அரசுக்கு உத்தரவிடக் கோரி தமிழ்நாடு பிரைமரி நர்சரி மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளிகள் சங்கம் சார்பில் தொடரப்பட்ட வழக்கை விசாரித்த நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன்பு இந்த விசாரணை நடைபெற்றது. அப்போது இந்த வழக்கில் பள்ளிக் கல்வி முதன்மை செயலாளர் ஆஜராக உத்தரவிட்டார். திருப்பூர் மாவட்டம் உடுமலை அமராவதி அணை வேகமாக நிரம்பி வருவதால் பிரதான கால்வாயில் 200 கன அடியும் ஆற்றுப் பகுதியில் 100 கன அடி தண்ணீரும் உபரி நீராக திறக்கப்பட்டுள்ளது. சில நாட்களாகவே அணைக்கு நீர்வரத்து அதிகரித்து வருவதால் நீர்மட்டம் வேகமாக உயர்கிறது. இந்நிலையில் அணையின் பாதுகாப்பு கருதி பிரதான கால்வாய் மற்றும் ஆற்றுப் பகுதியிலிருந்து உபரி நீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. நீர்வரத்தை பொறுத்து உபரி நீர் திறக்கப்படும் என நாட்கள் அறிவிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. அடுத்தடுத்த நிகழ்வுகளை தொடர்ந்து பாருங்கள் ஜெயா பிளஸ் செய்தி சேனலை.